சரி, திரு துரைபாண்டியன் சொல்லுங்க. வணக்கம். அதாவது திமுக தான் இதை தொடர்ந்து செய்யறாங்க. அவங்க விஜய் அவர்கள் முதல்வர் வேட்பாளரான்ற கேள்வி வந்து தாவேகா முடிவு செய்ய வேண்டியது, அதற்கு காலம் இருக்கு. திமுகவுக்கு வந்து எப்படியாவது விஜய் ஒரு பெரிய கூட்டணி உருவாக்கிடுவாரோ அப்படின்ற ஒரு அச்சத்தில் வந்து அவர்கள் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை தொடர்ந்து கிளப்பிட்டே இருக்காங்க. எங்களுக்கு காலம் இருக்கு, நாங்கள் காலம் வரும்பொழுது அந்த முடிவை எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்களே. இல்லை, நாங்கள் தான் முதலமைச்சர்னு அவங்க அறிவிச்சதும் உண்டு. அந்த தம்பிகிட்ட கேளுங்க, அறிவிச்சிட்டாங்க. அது இந்த எதிர்காலத்தில் நாங்கள் தான் முதலமைச்சர்னு அவரும் அறிவிச்சிருக்காரு. இப்போ பிரச்சனை என்ன, நீங்கள் முன்னாடியே ஒரு பழமொழி சொன்னீங்க, புலிக்கு பயந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துங்கன்ன மாதிரி. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியை பார்த்து பயந்து போய் யார் யார் கூடலாம் கூட்டணி சேருமோ அத்தனை பேரும் சேர்க்கணும்னு நினைக்கிறார். அதில் 2 பிரச்சனைகள் வருது. அப்படி என்றால் பாஜக அதிமுகவின் கூட்டணி வலுவாக இல்லையா? 2 பேரும் சேர்ந்தா திமுகவை வீழ்த்த முடியாது என்று நினைக்கிறார்களா? ஒன்று. அதாவது இல்லை, பாஜக கை கழுவி விடலாம், எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கை கழுவி விடலாம் என்று நினைக்கிறாரா? இப்போ இதில் வந்து ஒரு நம்பிக்கை சம்பந்தமான ஒரு விஷயம் வருது. ஏன்னா இவர் பேசுகிற அந்த கொடியை பார்த்த உடனே, ஒரு நாட்டினுடைய முதல்வராக இருந்தவர், மந்திரியாக இருந்தவர், பல வருடங்களாக அரசியல் செய்து கொண்டிருந்த ஒருத்தர் ஒரு கொடியை பார்த்தோன்னா, கொடி வந்து உயர்ந்துருச்சு பார், அங்கே பார், பிள்ளையார் சொல்லி போட்டோம் பார் அப்படின்னு சொல்லி அவர் துடிக்கிறத பார்த்தீங்களா? அந்த முகப்பாவனையெல்லாம் பார்த்தீங்களா? விஷுவலில் பார்த்தா தான் நல்லா புரியும். அப்போ அது என்ன அர்த்தம்னா, இவர் அடுத்து முதலமைச்சராக வர முடியாது என்பது அவருக்கு தெரிந்து போய்விட்டது. அந்த பயத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கி போய் ஒவ்வொருத்தராக கெஞ்சி பார்க்குறாங்க, நீங்கள் வர்றீங்களா, நீ அவர் ஒரு வர இவர் வர. எப்படின்னா, நம்ம கிராமத்தில் இந்த பந்தல்ல பாவக்கான்னு, எனக்கு அதை சொல்ல கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குன்னு மன்னிச்சிருங்க, பந்தல்ல பாவக்கான்னு ஒரு பழமொழி உண்டு. என்ன பந்தல்ல பாவக்கான்னா, அங்கே ஒரு பெரிய காரியம் நடந்திருக்கும். அங்கே போய் 2 கிழவிங்க அடிச்சுக்கிட்டு அழுகும்போதே பந்தல்ல பாவக்கா பாத்தியாடின்னு கேட்பாங்க. இன்னொரு கிழவி என்ன சொல்லும்னா, போவையில் பார்த்துக்கலாம், போவையில் பார்த்துக்கலாங்க. அதே மாதிரி 41 பேர் உயிரிழந்தது, அது அந்த வருத்தம்லாம் அவங்களுக்கு இல்லை. இந்த உயிரிழந்ததை பயன்படுத்தி எப்படியாவது நம்ம கூட்டணியை கொண்டு வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆக வேண்டும் என்ற ஒரு மோசமான சூழ்நிலையை இன்னைக்கு பழனிசாமி உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதில் ரொம்ப அசிங்கமாக கூட இருக்கு. சாவுல போய் அரசியல் பண்ற பழனிசாமி இவ்வளவு கேவலமா போவார் நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி போயிட்டாரு. அடுத்தது அவங்களே சொன்னாங்க, அவங்களே அவர் என்ன சொன்னார், என்ன பேட்டி கொடுத்தாரு? யாரு பேட்டி கொடுத்தாங்க? அவர் எடப்பாடியார் என்ன பேட்டி கொடுத்தாரு? நீங்க தொடருங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததெல்லாம் நான் திரும்ப பேசணும்னா நீங்க உங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ஜெயக்குமார் எடப்பாடி எதிர்காலத்துல பாஜகவோட இப்ப மட்டும் இல்ல எப்பவுமே கூட்டணி இல்லன்னாரு. ஆனா இப்ப ஏன் ஒட்டிக்கிட்டாரு? என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் ரைடு ஜனவரி மாசம், மார்ச் மாசம் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு. இன்னைக்கு என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் கேஸ் வரப்போகுது. நான் அதுக்கு போல நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. முதல் சுற்று கட்ட முடிச்சிட்டோம். இப்ப எப்படி கூப்பிட்டுருக்காருன்னு பாருங்க. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். அதாவது மதுரையில் விஜய்க்கு கெஞ்சும் அதிமுகன்னு ஒரு பத்திரிகை செய்தி இருக்கு. அந்த செய்தியை படித்து பாருங்க. எந்த அளவுக்குன்னா, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு பாடம் நடத்துகிற மாதிரி எல்லாம் சொல்லிக் கொடுப்போம், பரீட்சை எழுத வைப்போம். அது மட்டும் இல்லை, சிரஞ்சீவி அரசியலுக்கு வந்தார், அரசியலுக்கு வந்தவர் அவர் காணாமல் போயிட்டார். அதே நேரத்தில் பவன் கல்யாணம் வந்தார், அவர் அரசியலில் நிலைத்து விட்டார். இப்படிலாம் சொல்கிறீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, முதலமைச்சராக விஜய் வர முடியாது, நம்பர் 1. அப்போ எடப்பாடி தான் பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்கிறதுக்காக நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. அப்போ அங்கே உள்ள ஒரு முரண்பாடு வருது. இப்போ விஜயோட அறிவிப்புக்கு எதிரான ஒரு நிலை. அடுத்தது என்ன, பாஜகவை இப்போ என்ன செய்ய போகிறீங்க? பாஜகவும் நீங்களும் சேர்ந்து தான் அந்த கூட்டம், இல்லை பாஜகவை கழட்டி விட்டுட்டு கூட்டானியா? இதை வந்து கிளாரிஃபை பண்ண ஒன்று. அடுத்த முக்கியமான விஷயம், நம்முடைய ஆர்கர் ரொம்ப கரெக்டாக சொன்னார். இன்னைக்கு இவர்கள் திசை திருப்ப பார்க்குறார்கள். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தாங்க ஆகணும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. தப்பு பண்ணவங்க தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்க எல்லா விஷயமும் போட்டு பாருங்க. நீங்க அதுக்கு எவ்வளவு வக்காலத்து வாங்கினாலும் எல்லா விஷயமும் ஜனநாயக படப்பிடிப்புக்காகவும் அங்கே உள்ளே உட்கார்ந்து இருந்தார்கள் என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இன்னைக்கு பல முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். கேட்டதெல்லாம் மக்களை பார்த்து கேட்கல, உள்ளே இருக்கிற அந்த குரூ மெம்பர்ஸை பார்த்து தான் கேட்டிருக்கிறார் என்ற ஒரு செய்தி வந்திருக்கிறது.
நான் இப்ப அந்த விஷயத்துக்கு போல, அது விசாரணையில இருக்கு, அந்த விஷயத்துக்கு போல. நான் மீண்டும் வரேன் உங்ககிட்ட வரேன் திரு துரைபாண்டியன், நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன் சார் நான் வரேன். ஒரு பெண்ண தெரியுதுன்னா எடப்பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு. அத பத்தி நான் வரேன். திமுகவுடைய திட்டங்களை பார்த்து பயந்து துரைபாண்டியன், எடப்பாடி நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன் துரைபாண்டியன். நாம் அடுத்தது என்ன செய்வது, நாம் முதலமைச்சர் ஆக முடியாமல் போய்விடுமோ என்ற பயத்துல இன்னைக்கு விஜய கையை காட்டி அழைச்சிட்டே இருக்காரு. இல்ல பேசுவோம். வாங்க வாங்க. நன்றி நன்றி துரைபாண்டியன். இதுல திரு விஜய் மதுரை சத்யா அரசியல் முடிய போகிறது. விஜய் பாஜகவுக்கோ அல்லது அதிமுக கூட்டணிக்கோ போய் சேர்ந்து விட்டால் அவருடைய ஊழல் என்ன ஆகும், அவருடைய மதச்சார்பற்ற அந்த முகமூடி என்ன ஆகும்? அப்ப விஜயோட அரசியல கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வருகிற நிலை நோக்கி இருக்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.